தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பாகிஸ்தான் எல்லையோர முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களிடம் பேசியிருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. எல்லையோர மாநிலங்களான குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன, பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் பிரதமர் மோடி அந்த மாநில முதலமைச்சர்களிடம் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட எல்லையோர மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். எல்லையில் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருவதை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டே இருக்கின்றன. இந்த நிலையில்தான் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நன்மை செய்தியை பார்த்திருப்பீங்க. இந்த 4 மாநில எல்லையோர மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். என்ன விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார், அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? நிச்சயமாக தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் எல்லையில ஒரு போர் சூழல் இருக்கக்கூடிய பதட்டமான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்று மாலை முதல் தற்பொழுது வரை இந்த ஒரு சில, அதாவது பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். குறிப்பாக ஜம்மு முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான், ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோரோடு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக நேற்று இரவு முதல் தற்பொழுது வரைக்கும் அங்க சூழல் எப்படி இருக்கிறது, ஏதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பொழுது அதனை எவ்வாறு கையாள வேண்டும், கூடுதலாக ராணுவ படை தேவைப்படுகிறதா, ஏதாவது அந்த பகுதியில மிகவும் ஆபத்தான பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளை கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே முன்னதாகவே அந்த 4 மாநிலங்களிலுமே அந்தந்த மாநிலங்கள்ல ஒரு அவசர கூட்டம் என்பது நடைபெற்றது. அதன் பிறகாக அந்த மாநிலங்கள்ல என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, போதுமான நடவடிக்கைகள் போதுமா அல்லது கூடுதல் அளவிலான ராணுவ படை இன்னும் அதிகமாக தேவைப்படுமா உள்ளிட்ட விவரங்களை தற்பொழுது தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி இந்த 4 மாநில முதலமைச்சர்களோடு கேட்டிருக்கிறார். தொடர்ந்து எல்லையில முப்படைகளும் அதே போல மாநில காவல்துறைகளும் துப்பாக்கி ஏந்தி முப்படைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில வழிகளிலும் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஊடுருவி கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி தற்போது தொலைபேசி வாயிலாக விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். இன்று மாலை அல்லது இரவுக்குள் இந்த எல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லை கோட்டு பகுதிகளில் அதிகமாக தாக்குதல் நடந்த அந்த இடத்துக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் நேற்று ட்ரோன் தாக்குதல் தொடங்கியதற்கு பிறகாக தொடர்ந்து பாகிஸ்தான் ஒவ்வொரு வழியாக ஊடுருவி இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தாக்குதல் நடத்த முற்பட்ட போதும் அதனுடைய முப்படைகள் ஒருங்கிணைந்து அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் தற்போதைய நிலைகள் என்னவாக இருக்கிறது, என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, பொதுமக்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.